எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். அவர் செய்த செயலால் மக்கள் இன்றைக்கி எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராய நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பலை. சென்னை டி நகர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதிக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவரின் அண்ணனான திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகன் மகன் ராஜா அன்பழகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த சூழலில் டி நகர் கிழக்கு பகுதி செயலாளர் பதவியை கருணாநிதி ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் கூறியுள்ளதாவது: தியாகராய நகர் தொகுதி மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிறைய கேள்விகள், ஏன் பதவியை ராஜினாமா பண்ணேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவிலையும் நேர்லேயும் ஃபோன்லேயும் நிறைய பேர் டெய்லி தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா வேட்பாளர் சீட்டு கிடைக்காதனாலையும் அண்ணன் பையனுக்கு சீட்டு கொடுத்ததுனாலையும் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் பையனாக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அவருடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இந்த வார்டில் பணியாற்றும் போது அவர் செய்த செயலால் மக்கள் இன்றைக்கி எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மக்கள் என்கிட்ட வந்து சொல்லும்போது, உங்கள் அண்ணன் பையன் தானே, ஏன் நீ சொல்லக்கூடாதாப்பா, நீ செய்யக்கூடாதாப்பான்னு என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கல என் பேச்சை. ஆனால் இருந்தாலும் மக்கள் பணியை நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராய நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பலை. அதேமாரி என்னுடைய வளர்த்த என்னை கட்சிக்கு நான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என் கட்சிக்கும் துரோகம் செய்ய விரும்பலை. இதனால் 30 வருட உழைப்பையே 2 நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டேன். பதவி ஆசையோ வேறு எந்த ஆசையோ இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நடந்தேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.